இந்த மாதிரி ஸ்விட்ச் போட்டா உடனே ஃபியூஸ் போயிருதா அல்லது வீடுகள்ல இருக்க MCB ஸ்விட்ச் ஆஃப் ஆகுதா? இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்திரலாம். நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் போட்டா மட்டும்தான் MCB ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விட்ச் எதுக்குரியதுன்னு பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் இந்த LED டியூப் லைட்டுக்குரியது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த LED டியூப் லைட்ல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த டியூப் லைட்டோட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரலாம். அடுத்ததா மெயின் ஆஃப் பண்ணி ஃபியூஸையும் உருவிடலாம். அடுத்ததா இதை கலட்டி இந்த டியூப் லைட்டோட ஃபேஸ் நியூட்ரல் ஒயரை மட்டும் தனியா கலட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த டியூப் லைட்ல பிரச்சனையா அல்லது சுவர்க்குள்ளோடி வர இதுக்குரிய ஃபேஸ் நியூட்ரல் லைன்ல எதுவும் பிரச்சனையான்னு கண்டுபிடிக்க மறுபடியும் ஃபியூஸை மாட்டி மெயின் ஸ்விட்சை போட்டுடலாம். இப்போ இதனால ஆஃப் ஆன MCB ஸ்விட்சையும் ஆன் பண்ணிடலாம். இனி குறிப்பிட்ட இந்த ஸ்விட்சை போடும்போது ஃபியூஸ் போகுதா அல்லது MCB ஸ்விட்ச் ஆஃப் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா MCB ஸ்விட்ச் ஆஃப் ஆகல, அதனால இந்த டியூப்ல தான் பிரச்சனைன்னு உறுதியாயிட்டு. அதனால இந்த டியூபை கலட்டி என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு முன்னாடி மெயின் ஸ்விட்ச் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி பாதுகாப்பான முறையில கலட்டிடலாம். இப்போ இதை கலட்டுறதுக்கு டெஸ்டரை பயன்படுத்தி இந்த கிளிப்பை கீழ் நோக்கி தள்ளி கலட்டிடலாம். பொதுவா எந்த காரணத்தினால ஃபியூஸ் போகும் அல்லது MCB ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்னா, ஒன்னு நம்ம பயன்படுத்துற மின்சாதன பொருட்கள் ஓவர்லோட் ஆகுறதுனாலயும் அல்லது ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் ஷார்ட் ஆகுறதுனாலயும் இந்த பிரச்சனை வரும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உள்ள இருக்க போர்டுல ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கும் அல்லது உள்ள போகக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் ஷார்ட் ஆயிருக்கும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒயர் தான் ஷார்ட் ஆயிருக்கு. அது அந்த ஒயர் மடங்கக்கூடிய இடத்துல அந்த ரெண்டு ஒயர்ல உள்ள கம்பியும் வெளியே தெரிஞ்சு ஷார்ட் ஆயிருக்கத பார்க்கலாம். இதனால தான் அந்த டியூப் லைட்டோட ஸ்விட்ச் போட்டதும் உடனே MCB ஸ்விட்ச் ட்ரிப் ஆயிருக்கு. இதை இப்ப சரி பண்ண இந்த டியூப் லைட்டோட சைடுல காடி மாதிரி அமைப்பு கொடுத்திருப்பாங்க. அதை டெஸ்டரால அழுத்தி கலட்டிடலாம். ஒருவேளை டெஸ்டர் வச்சு கலத்த கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஊசிய சைடுல கேப்ல விட்டு தூக்கி கலட்டிடலாம். இனி இந்த ஒயரை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கணும். அதே நேரத்துல இந்த பக்கம் இருக்க ஒயரை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள தள்ளணும். இப்போ இந்த போர்டுல மாட்டிருக்க ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் எந்த அளவுக்கு ஷார்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி கொஞ்சமா எரிஞ்சும் போயிருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த LED டியூப் லைட் அசெம்பிள் பண்ணும்போது இந்த ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் அதிகமா கட் பண்ணி சால்டரிங் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்க டியூப்ல ஒற்றை அடிக்கும் போது அந்த ஒயர் அதிகமா அசைஞ்சு இழுக்கப்படும். அதனாலதான் ரெண்டு ஒயரும் ஷார்ட் ஆகி பிரச்சனை ஏற்படுத்திருக்கு. அதனால அந்த ஒயரை கட் பண்ணி இதே அளவுள்ள புது ஒயரை சால்டரிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த போர்டுல இருக்க ஃபேஸ் நியூட்ரல் ஒயரோட மீதம் இருக்க கம்பியை சால்டரிங் அயனை பயன்படுத்தி ஹீட் பண்ணி எடுத்துடலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சால்டரிங் ஹீட் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா சால்டரிங் அயனால ஹீட் பண்ணி ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் மாட்டக்கூடிய அந்த ஓட்டையை கிளியர் பண்ணியாச்சு. இனி இந்த ஒயர் அந்த ஓட்டைக்குள்ளோடி விட்டு இந்த பக்கமா வச்சு சால்டரிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட் அந்த ஒயர்ல கொஞ்சமா அப்ளை பண்ணிடலாம். அடுத்ததா சால்டரிங் ஒயரை கொஞ்சமா உருக்கி இந்த ஒயர்ல தேய்ச்சி விட்டுறலாம். இப்படி பண்றதுனால நம்ம போர்டுல சால்டரிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாவே சால்டரிங் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஒயரையும் பண்ணிடலாம். அடுத்ததான் இந்த பேஸ்ட்டை இந்த போர்டுல சால்டரிங் பண்ணக்கூடிய ஃபேஸ் நியூட்ரல் பாயிண்ட்லயே கொஞ்சமா வச்சிடலாம். இனி ஒயரை கீழ்ப்பக்கமா விட்டு மேல் பக்கமா சால்டரிங் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா சால்டரிங் ரொம்ப ஈஸியாவே பண்ணியாச்சு. இப்போ ஒயரை இழுத்தாலும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா கிளியரா சால்டரிங் பண்ணிருக்குன்னு பாருங்க. இனி அடுத்த ஒயரையும் பக்கத்துல இருக்க இன்னொரு பாயிண்ட்ல விட்டு சால்டரிங் பண்ணிடலாம். இப்போ இந்த ஒயரை ரொம்ப நீட்டாவே சால்டரிங் பண்ணியாச்சு. இனி இந்த ஒயரை இந்த பக்கமா விட்டு அந்த ஓட்ட வழியா வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ரொம்ப ஈஸியா எடுக்க கெட்டு கம்பியை இந்த அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. இனி இந்த கெட்டு கம்பியை இந்த ஓட்ட வழியை விட்டு இந்த பக்கம் வழியா வெளியே எடுத்துடலாம். அடுத்ததான் அந்த கெட்டு கம்பியோட முனையை மடக்கி விட்டுறலாம். இப்படி மடக்குனதும் போர்டுல மாட்டிருக்க அந்த ரெண்டு ஒயரோட முனையை கெட்டு கம்பியில முறுக்கி கொஞ்சமா டேப் போட்டு சுத்திடலாம். இனி இந்த பக்கம் வழியா கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி இந்த ஓட்ட வழியா ஒயரை வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த போர்டை உள்ள விடும்போது எந்த பொசிஷன்ல வெளியே எடுத்தோமோ அதே பொசிஷன்ல உள்ள விட்டுறலாம். அதே மாதிரி இந்த ஒயர் இந்த வழியா இழுக்கும் போது அவசரப்படாம கொஞ்சம் கொஞ்சமா தான் இழுக்கணும். இனி பழையபடி இதை மாட்டிடலாம். அதே மாதிரி இந்த கெட்டு கம்பியையும் ஒயர்ல இருந்து தனியா எடுத்துடலாம். இனி ரெடியான இந்த டியூபை மாட்டுறதுக்கு முன்னாடி ஒற்றை இருந்தா கிளீன் பண்ணிட்டு மாட்டிடலாம்.
அடுத்ததான் அந்த ஒயர் மேல் பக்கமா இருக்கிற மாதிரி வச்சு கிளிப்ல மாட்டிரலாம். அடுத்ததான் அந்த ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் இதுல மாட்டும் போது பலர் மறக்கிற விஷயம் என்னன்னா, இதை அந்த ஒயர்ல விட்டு மாட்டாம டைரக்டாவே மாட்டிடுவாங்க. அதனால மறக்காம ஒயரை இதுல விட்டு மாட்டிரலாம். இப்போ பாத்தீங்கன்னா அருமையா நம்ம வேலையை முடிச்சாச்சு. இனி ஃபியூஸை மாட்டி அடுத்ததா மெயின் ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். அடுத்ததா ஆஃப் பண்ண MCB ஸ்விட்சையும் ஆன் பண்ணிடலாம். இனி இந்த ஸ்விட்சை போட்டு இது எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்விட்சை போட்டதும் MCB ஸ்விட்ச் ட்ரிப் ஆகல, டியூப் லைட்டும் அருமையாவே எரியுது. இதை நீங்க MCB ஸ்விட்சை பார்க்கும்போதே தெரியும். ஒருவேளை டியூப் லைட்ல பிரச்சனை இல்லைன்னா இதுல இருந்து ஸ்விட்ச் போர்டுக்கு போற ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் ஷார்ட் ஆயிருக்கும், அல்லது ஸ்விட்ச் போர்டுக்குள்ள இந்த ஸ்விட்சுக்கு சம்பந்தப்பட்ட லைன்ல ஷார்ட் ஆயிருக்கும். சில நேரம் MCB ஸ்விட்ச் பழுதானாலும் அடிக்கடி ட்ரிப் ஆகும். இந்த மாதிரி பிரச்சனை டியூப் லைட்ல மட்டும் கிடையாது, வீட்டுல பயன்படுத்துற எந்த மின்சாதன பொருட்கள்னாலையும் ஃபியூஸ் போகிற பிரச்சனை அல்லது MCB ஸ்விட்ச் ட்ரிப் ஆகிற பிரச்சனை வரும். ஒருவேளை மின்சார கையாளுவதில் அனுபவம் இல்லாதவங்க கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணாதீங்க. அவங்க இந்த வேலை நல்லா தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணிக்கோங்க.